அப்புறம் ஆராய்ச்சின்னு சூரியனுக்கு போகிறது, நிலாவுக்கு போகிறது, செவ்வாய்க்கு போகிறது, இதெல்லாம் வேஸ்ட்டு. ஏன்னா இதெல்லாம் கடவுள் வாழ்கிற பூமி. புரிஞ்சுதா? இங்கே பூமியில் எப்படி நீங்கள் மனுஷன் வாழ்கிறீங்களோ அங்கெல்லாம் கடவுள்கள் வாழ்கிற பூமி. அங்கே போனேன்னா மனுஷனுக்கும் பிரச்சனை, கடவுளுக்கும் பிரச்சனை. தேவையில்லை, இது காசுக்கு விரயம், இதுக்கு விரயம். இப்போ சந்திரனுக்கு போயிட்டு வந்து அந்த அம்மாவை போய் பாருங்க, மனநிலையே மாறிச்சு, புத்தியில் கெட்டு கிடக்கு. சில இடங்களுக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு அந்த காலத்துலேயே சொல்லியிருக்கிறாங்க. ஏன் சொல்லியிருக்கிறாங்க? பெரியவங்க, ஞானிகள், சித்தர்களாக சொல்லியிருக்கிறாங்க. சிவன் கோயில் போனீங்கன்னா தெரிஞ்சுக்குவீங்க. சூரியன் ஒரு பக்கம் வச்சு வழிபடுவாங்க, சந்திரன் ஒரு பக்கம் வச்சு வழிபடுவாங்க, நவகிரகங்களை வச்சு வழிபடுவாங்க. இதெல்லாம் எதுக்காகுதுன்னா அந்த காலத்துலேயே அதில் அவங்கவுங்க வாழ்கிற இடம், அதெல்லாம் தெய்வம் பூமி. அங்கே போகிறது வேஸ்ட்டு, அங்கே ஆராய்ச்சி பண்ணுறது வேஸ்ட்டு. அங்கே அதெல்லாம் பயனற்றது. அதுக்கு செலவு பண்ணுற காசு பூமியிலேயே சொர்க்கமாக மாற்றுறக்குண்டான வழியை செலவு ஆராய்ச்சி பண்ணி இங்கேயே வளர்ச்சி பயன்படுத்துவாங்க. அதை உட்பட்டு அங்கே போகிறதெல்லாம் வேஸ்ட்டு. அதெல்லாம் பிரயோஜனம் இல்லாத செயல்கள். அதனால் வெறும் அழிவுகள் தான் மட்டும்தான் நிலைபெறும். வெறும் இதில் தான் ராக்கெட் அனுப்புகிறேன், அங்கே போய் குப்பை பண்ணக்கூடாது. பூமியத்தை எல்லாம் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டீங்க. அட்லீஸ்ட் அதையாச்சும் விட்டு வைங்க.